எல்லா மெம்பரேன் ப்ரோட்டீன்ஸ்க்கும் டிரான்ஸ் மெம்பரேன் டொமைன் இருக்காது. இருந்தாலும் மெம்பரேன் கூட எப்படி இந்த ப்ரோட்டீன்ஸ்லாம் அட்டாச் ஆகும்னு பார்த்தோம்னா லிப்பிட் ஆங்கர்ஸ் வழியாக அட்டாச் ஆகும். ஓகே, லிப்பிட் ஆங்கர்ஸ்ன்றதை இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம். இப்போது ப்ரோட்டீன், ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் இருக்குது, மெம்பரேன் கூட இருக்கணும். ஆனால் இருந்தாலும் அதுக்கு டிரான்ஸ் மெம்பரேன் டொமைன் இல்லை. அது எப்படி பைண்ட் ஆகும் பிளாஸ்மா மெம்பரேன்லாம் பார்த்தோம்னா லிப்பிட்ஸை யூஸ் பண்ணிட்டு ஆங்கர் ஆகும். அது எந்த மாதிரி பைண்ட் ஆகும்னா கோவலண்ட்டாக பைண்ட் ஆகிருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அசைலேஸ்ன்றது ஃபேட்டி ஆசிட் இன்வால்வ் ஆகும். 2 ப்ரனைலேஸ்ன்ற ஒரு மெத்தடு, இன்னொன்று ஜிபிஐ ஆங்கர்ன்றது. இது வீட்டில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா அசைலேஷன். ஃபேட்டி ஆசிட் வந்து இதில் ஆங்கராக இருக்கும். இந்த ஃபேட்டி ஆசிட் ஓகே. இப்போது அசைலேஷனில் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகும். சிந்தசிஸ் ஆன ப்ரோட்டீனில் அதோட என் டெர்மினலில் ஒரு கிளைசின் ரெசிடியூ எக்ஸ்போஸ் ஆகும். அப்படி எக்ஸ்போஸ் ஆன கிளைசின் ரெசிடியூவில் ஃபேட்டி ஆசிட் கோவலண்ட்டாக பைண்ட் ஆகும். எந்த ஃபேட்டி ஆசிடாக இருக்கலாம்னா மெரிஸ்டேட்டாக இருக்கலாம், இல்லை பால்மிட்டேட்டாக இருக்கலாம். மெரிஸ்டேட்டுன்றது சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், 14 கார்பன் இருக்கும். பால்மிட்டேட்டும் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் தான், 16 கார்பன் இருக்கும். ஓகே, இதில் ஏதாவது ஒன்று பைண்ட் ஆகலாம் ஃபேட்டி ஆசிட் கூட. இந்த ஃபேட்டி ஆசிட் லிப்பிட் பைலேயரில் போய்ட்டு இன்செர்ட் ஆகும். அப்படி இன்செர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ப்ரோட்டீன் வந்து ஆங்கர் ஆகிடும். எங்கன்னா சைட்டோசாலிக் லீஃப்லெட்டில். இதுதான் சைட்டோசாலிக் லீஃப்லெட். சைட்டோசாலிக் லீஃப்லெட்டில் அந்த ப்ரோட்டீன் வந்து பைண்ட் ஆகிடும். எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோன்னா வைரல் சார்கோமான்ற ஒரு ப்ரோட்டோ ஆன்கோஜெனிக் ப்ரோட்டீன். ஓகே, இது என்ன கேன்சர் காஸ் பண்ணுற ப்ரோட்டீன். அப்போது மேலே பார்த்த மாதிரி அசைலேஷன்றது எங்கே இருக்குன்னா அதோட அசைலேட்டட் ப்ரோட்டீன்ஸ்லாம் சைட்டோசாலிக் லீஃப்லெட்டில் இருக்கும். அதோட என் டெர்மினல் கிளைசின் வந்து ஃபேட்டி ஆசிட் அட்டாச் ஆகிருக்கும், சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிடாக இருக்கும். இது மெம்பரேன் லோக்கலைசேஷனுக்கும் சிக்னலிங்லையும் இன்வால்வ் ஆகும். அடுத்த வீடியோவில் ப்ரனைலேஷனும் ஜிபிஐ ஆங்கர் மெத்தட்னு பார்ப்போம்.